எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்றேன், எந்திரன்கிற படம் எப்போ வந்துச்சு? ரஜினி சாரோட படம் எந்திரன் படம். அந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், ஏஆர் ரகுமான், சங்கர், அப்புறம் பாபி டானின்னு சொல்லி ஒரு இந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் நான். 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கினேன் அந்த படத்தில். ஆனால் அப்பொழுதுதான் நான் சார்ந்த என் மக்களுடைய அடிப்படை உரிமைகள், மறுக்கப்படுகின்ற உரிமைகள், மக்கள் தொகையின் அடிப்படையில் என் மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற நிலைகளை வரையறுத்து அதற்காகத்தான் நான் இந்த முக்குளத்தோர் புலிப்படைங்கிற கட்சியை நான் ஆரம்பித்தேன். இப்போ நான் பொருளாதார ரீதியாக அதுக்கு பின்னாடி கீழே தான் விழுந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு 10 பேருக்காகவாது நான் உண்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு என் மனசுக்குள்ள. அப்போ அந்த அடிப்படையில் 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இந்த இருக்கு என் ஃபோனு, இதில் ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்க்ல இருக்கு. நம்பரை எடுத்து ஓப்பன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் பெரிய விஷயம். 50,000 கூட சேவிங் வச்சுக்க தெரியல. 200 கோடி ரூபா வாங்குறவரை ஏன்டா எதுக்குறேன்னு என்ன எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். அது இங்கே பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடி இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான இழந்துட்டு வரேன் இல்லை. இவரே ஒரு சங்கி தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பெரிய விளையாட்டு, இது பெரிய கேம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை பிரித்தாண்டு பாஜக ஏதாவது ரூபத்தில் தமிழகத்தில் தன்னுடைய காலை பதிக்கணும்னு நினைக்குது. அது சத்தியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, என்னை போன்ற மனித நேயத்தையும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாசிச சக்திகளை எதிர்க்கின்ற கடைசி உயிர் இருக்கும் வரை உங்களால் தமிழகத்துக்குள்ளே கால் ஊன்ற முடியாது. அது நைனாவா இருக்கட்டும், அவங்க நைனாவா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில யாராவது பாவம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு இந்த எழுதி வச்சு படிக்கிறது, பேசுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசுக்கு என்ன படுதோ அதை நான் பேசுவேன். அதில் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அப்பா அத்தா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நல்லது சொல்கிறோம், எல்லா பிள்ளைங்களும் கேட்குதா? கேட்கலையே. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்காத பிள்ளைங்க கேடு கட்டு போட்டுவிட்டு விடுறதும் கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்கிறோம். சொல்கிறத கேள்றா, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறோம். அந்த மாதிரி முதல்ல நான் இந்த உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட பொழுது அதே சட்டமன்றத்தில் இவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்த காலத்தில் நான் அவர் கூட பழகியிருக்கேன். அதாவது அந்த சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்கும் பொழுது என்னென்ன இருக்கோ, அண்ணன் விவேக் அண்ணன் சொல்கிறது மாதிரி நீந்துறது, பறக்கிறது, ஓடுறது, நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் சமைக்க வச்சு சட்டி சட்டியாக எடுத்தாந்து சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு ஆளுங்கட்சி உறுப்பினராக எதிர்கட்சி உறுப்பினராக இந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்னு சாப்பிட வச்சு இவர் சாப்பிடாம அழகு பார்ப்பார். அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. கண்தானம், அன்னதானம் கொடுத்தா தானே கண்ணே இருக்கும். அந்த விதத்தில் முதல்ல அந்த கொடுக்கிற மனசு இருக்குல்ல, அது இறைவனுக்கு தான் இருக்கும். கொடுக்குற மனசு இருக்கிறவன்லாம் இறைவன். நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இறைவனை நீங்களும் பார்த்தே கிடையாது, நானும் பார்த்தே கிடையாது. அதான உண்மை. அது எந்த மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறையை நான் நேரடியாக கண்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. உசுறு இல்லை, உசுறு இருக்கு, ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் சரி பண்ணிடலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரை காப்பாற்றிடலாம், இப்படியே பில்டப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எவனா உசுரை நம்ம பார்த்துருக்குறோமா? அது எப்படி இருக்கும்? என்ன கலரில் இருக்கும் யாருக்காவது தெரியுமா? உசுறு இருந்தால் கை கால அசையலைன்னா முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் மேட்ரு. அந்த விதத்தில் அவர் மனசால ரொம்ப நல்லவர். நான் இப்போ காலையில் மதுரையில் இருந்தேன். என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஆண்டு விழா. அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டு நேற்று நைட்டு கள்ளக்குறிச்சியில் ஷூட்டிங், விஜய் ஆண்டனி கூட ஷூட்டிங்.
நானும் நடிகன் தான், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா என்னைக்கு என்னமோ ஒருத்தன் தான் நடிகர் மாதிரியே ஒரு பில்டப் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, நானும் நடிகர் தான். நேற்று கூட ஷூட்டிங்கில் இருந்தேன். 9 மணிக்கு முடிச்சிட்டு நேராக அவங்களே ஏன்னா அவங்க நலிந்த நாடக கலைஞர்கள், அவர்களுக்காகத்தான் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்டுறோம். அந்த மண்டபம் கூட வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தடைபாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வானுயர எழுப்பக்கூடிய அந்த மண்டபம் உருவாகுவதற்கு உறுதுணையாக, உண்மையிலேயே அது மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு எங்களோடு எங்களாக நடிகர் சங்கத்தில் ஒருவராக நடிகராக எங்களோடு நிற்பவர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இந்த இடத்துல சொல்றேன், அவர் கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் கொடுத்தாரு 1 கோடி ரூபாங்கிறது மட்டும் இல்லை, டொனேஷன் நிறைய நடிகர்கள் கொடுத்துருக்குறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தான் கொடுத்தது மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்த நண்பர்களையும் கொடுக்க வச்சு அந்த மண்டபத்தை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு, முடிய போகுது. அந்த விதத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் எனது அண்ணன், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள். இவரை போன்றவர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு தேவை. அவர் பெரிய கோடீஸ்வரர், உங்களுக்கு தெரியல, அவர் பெரிய பண்ணையார். மாம்பழம் சின்ன எங்கே இருக்குங்கிறது பிரச்சனை இருக்குது, ஆனால் மாம்பழம் இவர்கிட்ட தான் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மாம்பழம் 2 மாம்பழம்லாம் கிடையாது. ஒரு சீசன் வந்துச்சுன்னா என் வீட்டுக்கு மாம்பழம் வரும். என் தோட்டத்தில் நான் ஒரு சிவகங்கையில் ஒரு சின்னதாக ஒரு 15 ஏக்கரில் ஒரு இடம் வாங்கி நானே அந்த கொரோனா டயத்தில் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினேன். அதில் மாம்பழம் மொதமோன்னு காய்ச்சி அதை பேக் பண்ணி கொண்டாந்து என் பொண்டாட்டி கிரேஸுக்கிட்ட கொடுத்தேன். அதை சாப்பிடும்போது ஒரே அழுக. ஏன் கிரேஸ் ஒரு மாம்பழத்துக்கு அழுகிற அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இத்தனை வருஷம் சுதர்சனம் தானே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ நம்ம தோட்டத்திலே நமக்கு வந்துருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால் நல்லவர்கள் கிடைப்பது அரிது. ஔவையார் சொன்னது மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறப்பினும் கூன் குருடு செவிடு வேடி நீங்கி பிறத்தல் அரிது. அந்த மாதிரி எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும், இன்க்ளூடிங் என்ன முதற்கொண்டு நான் சொல்கிறேன், இருந்தாலும் சுதர்சனை போன்ற ஒரு சட்டமன்ற மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு நபர் கிடைப்பது அரிது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க. ஆக நான் இந்த மேடையில் பேச வந்தது, அந்த மதுரை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இங்கேருந்து காரில் நைட்டு 9 மணிக்கு கிளம்பி மதுரையில் போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 1 மணிக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் நான் வீட்டில் தூங்கக்கூட முடியாமல் வேறு வேட்டி சட்டையை கட்டிட்டு என் காரு, என் பொண்டாட்டி நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போனதுனால இவர் வண்டியை அனுப்ப சொல்லி அந்த வண்டியில் கிளம்பி வந்திருக்கிறேன். நான் பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறது மேட்ரு இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நிகழ்ச்சிக்கு முதல்ல கூப்பிட்டுருக்காரு, எப்படியாவது போயிடணுங்கிறதுக்கு தான் நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றிய செயலாளர் கருணாகரங்கிறது எனக்கு தெரியும். இங்கே இருக்க இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு.